கர்ணா, கர்ணா. ஏங்க? அது விவசாய லோன் இன்னைக்கோ டைம் முடியுது, கட்டுன்னு ஒரு வாரத்துக்கு திருப்பி வாங்கிக்கல. இதுக்காக போய் வெளியில வட்டிக்கு வாங்கணும். அதான் உன் நகை கொடுத்தீங்கன்னா வச்சு லோனை கட்டிடுவோம். திருப்பி லோன் வந்தோடனே நகை வாங்கிக்கலாம். இல்லங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஏன் நகை கழட்டணும்? நாளைக்கு பாக்கலாமா? இல்லம்மா, இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னைக்கு கட்டணும்னா மொத்தமா வட்டியோட கட்டணும். அதனால இன்னைக்கே கட்டி ஆகணும். திடீர்னு 1,50,000 வெளியில எல்லாம் ரெடி பண்ண முடியாதா? கழட்டி கொடுமா. வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ அதெல்லாம் அவங்கவுங்க மனசு போட்டா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஓ, பேங்க்ல கொண்டு வச்சா இது கவரிங் நகைதா அப்படின்னு தெரிஞ்சு போயிருந்து பயப்படுறியா? என்ன மன்னிச்சிருங்க, குழந்தைக்கு சொல்லி வாங்கிட்டாங்க, அதனாலதான் நான் கொடுத்துட்டேன். எந்திரி எந்திரி, எதுக்குமே இப்படி அழுகிறது தீர்வு இல்ல. எந்திரி, கண்ணீர் தொடச்சுக்கோ. சாக முடிவெடுக்க தைரியம் இருக்கிற உனக்கு வீட்டுக்காரங்கிட்ட சொல்ல பயமா இருக்கா? நீ செஞ்சு சரியா தப்போ செஞ்சுட்டிய. இனிமே நம்ம அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. உன்னை நான் திட்டுனாலும் எந்த பிரயோஜனம் இல்ல. நடந்தது என்ன மறவா போகுது? ஆனா இப்படி ஒரு கவரிங் நகையை மாத்திக்கிட்டு தினம் தினம் என்னை ஏமாத்திட்டு இருந்தே பாரு, அதாண்டி நீ எனக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம். எப்போ ஒரு குடும்பத்துல புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டியும், பொண்டாட்டி தெரியாம புருஷனும் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ, அப்பவே அந்த குடும்பம் உடைய போகுதுன்னு அர்த்தம். உன்ன மாதிரிதான் என் நண்பனோட மனைவியும் உதவி செய்யறேன்னு போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு தெரியாம 5,00,000 கடன்ல மாட்டிக்கிச்சு. வீட்டுல சொன்ன சண்டை வரும்னு சொல்லாம விட்டுச்சு. இதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் துடிச்சு துடிச்சு மனசால செத்து இருக்கு அந்த புள்ள. ஒரு நாள் பிரச்சனை கை மீறி போயிருச்சு. வேற வழியே இல்லாம அந்த குடும்பத்தை விட்டுட்டு அந்த புள்ள தற்கொலை பண்ணிக்கிச்சு. மனைவி செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே கணவனுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு 2 குழந்தைய வச்சுக்கிட்டாவ அனாதையா நடு ரோட்ல நிக்கிறாங்க. ஆனா அந்த புள்ள ஏமாத்திட்டு கடை வாங்கினவன் காயா அவன் முன்னாடி கார்ல ஜாலியா போறான். அவன் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட அழுகுறாண்டி. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தானா அந்த கடனை நான் கட்டிருப்பேன். இப்படி என்னையும் என் குழந்தைய அனாதையை விட்டுட்டு போயிட்டாளேன்னு தினம் தினம் இவன் செத்துக்கிட்டு இருக்காண்டி. வீட்டுக்கு தெரியாம எங்காவது கடன் வாங்கியோ இல்ல ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டால வீட்டுல சொல்லி தொலைங்களே. என்ன ஒரு நாள் திட்டுவாங்களா இல்ல 2 நாள் திட்டுவாங்களா? திட்டுட்டே வாங்குங்களே நீங்க செஞ்ச தப்புக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாத்தத்தான் பார்ப்பாங்க. கழுத்து நெரிச்சு கொன்ற மாட்டாங்க.